பாலியல் புகாரில் சிக்கினால் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை. தென்னிந்திய நடிகர் சங்க பெண் உறுப்பினர்கள் பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தாம் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகவில்லை என நடிகை குஷ்பு பேட்டி. நடிகர் சங்கத்தில் இதுவரை யாரும் பாலியல் புகார் அளிக்கவில்லை என்றும் விளக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் நாளை வெளியாகும் கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. வியாழக்கிழமை மட்டும் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. நடிகர் விஜயின் கோட் படத்திற்கு பிளக்ஸ் பேனர்கள் வைக்க அனுமதி கோரிய மனு. பிளக்ஸ் பேனர்கள் வைக்க உள்ளாட்சி நிர்வாகத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. புதுச்சேரியில் கள்ளச்சந்தையில் கோட் திரைப்படத்திற்கான டிக்கெட் 1000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக தகவல். வாட்ஸ்அப் குழு அமைத்து கள்ளச்சந்தையில் படத்தின் டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாக புகார். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றதாக தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு சிறை காவல் நீட்டிப்பு. வருகிற 11ஆம் தேதி வரை சிறை காவலில் வைக்க இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் விசைப்படகு கடலில் மூழ்கியது. மீட்க வந்த மற்றொரு படகு மூலம் 11 மீனவர்கள் கரை திரும்பினர். மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு இருக்கக்கூடாது என சென்னை ரிப்பன் மாளிகையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அறிவுரை. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டினால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பேச்சு. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை வைத்து தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. பிரதமர் வெளிநாடு செல்வதை விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளிநாடு சென்றிருப்பது ஏன் என்றும் கேள்வி. நடிகர் விஜயின் தாவேக மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்காமல் வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்துகிறது. விஜயை பார்த்து திமுக பயப்படுவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சென்னை மாநகரின் அழகை சைக்கிள்களில் சுற்றி அந்த தருணத்தை அனுபவிக்கலாம். எப்போது நாம் இணைந்து சென்னையில் சைக்கிள் ஓட்டலாம் என கேட்ட ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதில். சென்னையில் மிதிவண்டி பாதைகள் எங்கே என்று முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டும் வீடியோவை பதிவிட்ட அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த மிதிவண்டி பாதைகளையும் காணவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பல சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. காலாவதியான சுங்கச்சாவடிகளில் வழக்கமான கட்டணம் வசூலிக்க கூடாது என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் விளக்கம். சமூக நீதி என்ற வார்த்தையை வெற்றி விளம்பரத்திற்காக மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் நடந்த தீண்டாமை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசின் கொள்கைகள் எதுவும் அவசரமாக தயாரிக்கப்பட்டது இல்லை. தீவிர ஆலோசனைக்கு பிறகே தயாரிக்கப்பட்டது என்றும் சென்னையில் நடந்த கருத்தரங்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. பணியில் உள்ள காவலர்கள் கட்டாயம் லத்தி வைத்திருக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட எஸ்பி கண்ணன் உத்தரவு. பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அறிவிப்பு.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிற்கு எதிராக ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள மடங்களுக்கு தக்கார் நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு. நித்யானந்தா காணொலியில் ஆஜராக கூறியதற்கு பதிலளிக்காததால் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். குமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்தில் பெண் ஊழியரிடம் அத்துமீறல், பாலியல் தொல்லை கொடுத்த ஊராட்சி ஒன்றிய ஆணையர் சையது உசேன் சஸ்பெண்ட். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களிடையே பயங்கர மோதல். எந்த பள்ளி கெத்து என்று காட்டுவதற்காக நடந்த மோதலில் பல மாணவர்கள் படுகாயம். தேனியில் பறிமுதல் செய்யப்பட்ட காலாவதியான சிப்ஸ் மற்றும் குளிர்பானங்கள் அழிப்பு. திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி. குழந்தைகளுக்கு துரித உணவுகள் வாங்கி தருவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும். உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் குமுதம் செய்திகளுக்கு பேட்டி. சென்னை எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு சுமார் 2000 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஏமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை வருகிற 9ஆம் தேதி சமர்ப்பிக்கிறது கேரள அரசு. அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுபட்ட பக்கங்கள் உட்பட முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்கிறது. பாலியல் புகாரில் சிக்கிய கேரள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித்தின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் சந்தித்து இருநாட்டு நல்லுறவு குறித்து ஆலோசனை. மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு. மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் ஆணை. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வென்றால் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும். மாநிலங்களின் அதிகாரத்தை பாஜக குறைப்பதாகும். ஜம்மு தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். விஜயவாடாவில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை 4வது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசின் தவறுகளால் அப்பாவி மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. பாராலிம்பிக்கில் இதுவரை இல்லாத அளவுக்கு 3 தங்கம் உட்பட 21 பதக்கங்களை வென்று இந்தியா அசத்தல். நமது வீரர்களின் அர்ப்பணிப்பும் உறுதியும் வெளிப்பட்டு உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சி. ஐபிஎல் தொடரின் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்க வாய்ப்பு. விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் என தகவல். வாழை திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு அமைச்சர் உதயநிதி பாராட்டு. நேரில் அழைத்து குட்டி பரிசு வழங்கியதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மாரி செல்வராஜ் மகிழ்ச்சி.
தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரானார் விஜய் சேதுபதி. அரசியல் பணி காரணமாக கமல்ஹாசன் விலகிய நிலையில் அறிவிப்பு.